Hello guys, welcome back to Dazzle Park channel. நான் உங்கள் துடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கோகனட் மில்க் புலாவ் தான் பார்க்க போறோம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு புலாவ்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த தேங்காய் பால்ல பண்ற புலாவோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த ரெசிபியை ஈஸியா பண்ணலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷா நீங்க வெஜ் இல்ல நான்வெஜ் எது வேணா வச்சு சாப்பிடுங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ற மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இருக்கிற பச்சை வாசனை போற அளவுக்கு லைட்டா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா பெரிய சைஸ் 2 வெங்காயத்தை நீலவாக்குல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்காக 3 பச்சை மிளகாயை 2 கீரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப வெங்காயம் வதங்க கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஹை ஃபிளேம்ல வச்சு 10 நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. 2 பெரிய சைஸ் தக்காளியை நீலவாக்குல கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் பாத்தீங்கன்னா இஞ்சி, 1 ஸ்பூன் பாத்தீங்கன்னா பூண்டு, இது எல்லாம் தட்டி நான் எடுத்திருக்கேன். இப்ப நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல இருக்கிற பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி ஜூசியான ஒரு கன்சிஸ்டன்சில வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 கத்து கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கருவேப்பிலை ஆட் பண்றப்ப பிளேவர் நல்லா இருக்கும். சோ நீங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் நீங்க அரிசி எடுத்தீங்கன்னா 2 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும். சோ நீங்க எந்த கப்ல அரிசி அளக்குறீங்களோ அந்த கப்ல பாத்தீங்கன்னா டபுளா தேங்காய் பால் எடுத்துக்கணும். முழு தேங்காயை மிக்சியில அரைச்சி நான் பால் எடுத்து ஆட் பண்ணிருக்கேன். இதுல இப்போ ஒரு தடவை ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு தேவையான சால்ட் இதுல ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேன். இப்ப அதை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். நானு இப்ப ஃபிளேம் ஹைல வச்சுட்டு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அரிசி நீங்க எந்த ரைஸ் வேணா நீங்க எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அது அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்ப நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த அரிசியை நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இதே நீங்க பிரியாணி அரிசியில பண்றப்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப வாஷ் பண்ண ரைஸ் பாத்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குக்கர் மூடியை போட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு 3 விசில் வச்சு இதை நல்லா வேக விடுங்க. 3 விசிலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. ரைஸ் சூப்பரா வெந்திருக்கும். நான் சாப்பாட்டு அரிசி எடுத்ததுனால பாத்தீங்கன்னா நான் அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் 3 விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதே நீங்க பிரியாணி அரிசியில பண்றதா இருந்தா 1 விசிலே போதும். சோ அதுக்கு 3 விசில் தேவையில்ல. 1 விசில்லே நீங்க தம்ல விட்டீங்கன்னா சூப்பரா வெந்துரும். 3 விசிலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் ஓபன் பண்ணிருக்கேன். பாருங்க சாதம் எந்த அளவுக்கு சாஃப்டா பொலபுலன்னு இருக்குன்னு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க விருப்பப்பட்டா 2 ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிளா நம்ம கோகனட் புலாவ் ரெடி பண்ணிட்டோம். அவ்வளவுதான் கைஸ், சூப்பரான கோகனட் மில்க் புலாவ் எப்படி பண்றது நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷா பாத்தீங்கன்னா வெஜ் குருமா, சிக்கன் குருமா, உருளைக்கிழங்கு பொரியல், இந்த மாதிரி எது நீங்க சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதுக்கு மசாலா பொருட்கள் எதுவுமே தேவையில்ல. வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு இதை ஈஸியா பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபில சந்திக்கலாம். பாய் கைஸ், நான் உங்கள் தொழி. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.